வழக்கமா இருக்கிற எந்த இடத்துலயுமே காணுமே. இப்ப என்ன பண்றது? நான் மாப்பிள்ள மகேஷ் என்னத்தை தேடி தர்றாங்க? இதுல இருக்கும். எப்படி? நம்ம எத்தனை வாட்டி காசை மறந்து பேண்ட் பாக்கெட்லயோ ஷர்ட் பாக்கெட்லயோ வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அது அப்புறமா துவச்சு மடிச்சு வச்சக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அதே பேண்ட் ஷர்ட் நம்ம போடும்போது 10-20 ரூபா நம்ம பேண்ட் பாக்கெட்ல மாட்டோம்ல, அப்படி ஏதாவது மறந்து வச்ச காசு இதுல மாட்டுதான் பாத்துருங்க. ஓஹோ, சரி சரி. ஆமா, உனக்கு ஏதாவது கச்சுதா? ஆனா நீ வேற மாப்பிள்ள, காலையில தேடிக்க ஒன்னும் கிடைக்கல. நீ என்ன பண்ற? வீட்டுல ஒரு இடம் விடாம மூளை முடுக்கலாம் நல்லா சுத்தமா பெருகி தேடிப்ப, கிடைக்கும். மாப்பிள்ள, அப்ப நீ சொல்ற மாதிரி தேடினோம்னா கண்டிப்பா கிடைக்குமா? ஓகே மாப்பிள்ள. ஏய் பிரகாஷ், நீ என்னடா பண்ற? மச்சான், நான் இந்த ரூம்ல தேடிட்டு இருக்கேன்டா. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன இவ்வளவு பெரிய புக்கு காசா இருக்கும்? பென்ட்ரைவா? இது எதுக்கு புக்குல மாற்றி வச்சுக்கிறான்? புக்கை பத்தின பென்ட்ரைவா? படிக்கிற பையன் போல. இங்கேயும் ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. புக்குல இருந்தா புக்கை பத்தின பென்ட்ரைவ், பெட்ல இருந்தா பெட்டை பத்தின என்ன பென்ட்ரைவா இருக்கும்? என்ன கருமா வந்துட்டு போகுது. ஏய் சொல்லுங்க மாப்பிள்ள. எங்கடா போற இப்படி? ஆனா என்ன மாப்பிள்ள, அதுங்களையும் மறந்துட்டீங்களா? நீங்க தான் சொன்னீங்க வீடு ஃபுல்லா பெருக்கி கிளீன் பண்ணி தேடி பார்க்க சொன்னீங்க. அதான் வீட்டு வாசல்ல இருந்தே கழுவி கிளீன் பண்ணலாம்னு கிளம்பிட்டேன். கோலமா வெட்டுக்கல, அப்படியே வாசல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோலம் போட்டு வந்தா சூப்பரா இருக்கும். ஆனா ஆமா மாப்பிள்ள, போய் கோலமா எடுத்து வந்துடுறேன். ஏய் மூதேவி, முறவாசல் செய்ய வந்துருக்க தொடப்ப கட்டை. ஏய் மாப்பிள்ள, டேய் தொடப்ப கட்டையை வச்சு வீட்டுல இருக்கிற மூளை முடுகெல்லாம் பெருகுனா எப்பயா செதற விட்ட 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா மாட்டு தான்டா சொல்றேன். ஆனா என்ன மாப்பிள்ள, தெளிவா புரிய மாதிரி முன்னே சொல்ல வேண்டானே? டேய் பிரகாஷ், சாவடிக்கிறான்டா என்ன? 1 2 3 டேய் 4. நீ என்னடா 1 2 3 நீ நிக்கிற? காசு கச்சிச்சா? டேய் உன பீரோ சாவி தான் எடுக்க சொன்னேன், எதுல பிஸ்கெட் சாப்பிட்டுங்கிற? இப்ப இல்ல மச்சான், நான் சாவி பீரோ சாவி தேட போனேன், பீரோ சாவி கிடைக்கல, பிஸ்கெட் தான் கட்டி சாப்பிட்டுங்கிற. அதானே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், பீரோவை போட்டுனா ஒண்ணு பீரோ கீழே சாவி வைப்பான், இல்ல போட்டோ ஃப்ரேம் கீழே சாவி வைப்பான்னு சொல்லிருக்கா இல்லையாடா? எத்தனை வாட்டி சொல்றது? டேய் இல்லடா, சாவியே தேவையில்லடா. அப்புறம் சாவி இல்லாம பீரோ உடைக்க போறியா? இப்ப நான் முறவாதம் செய்ய போயின்னுக்கிறான், நீ என்ன பீரோ உடைக்க சொல்ற? டேய் பீரோ திறந்தானா? இது அவன் பூட்ட வேண்டாம். முதல்ல அங்கேயும் தெரியாது, ஒண்ணும் இல்ல. அங்கேயும் இல்லையா? உனக்கு பசி வேண்டாம் அப்படிதான் மச்சான். நீயாவே இருக்க மாட்டேன், வெறி பிடிச்ச வரலாம் மாறிடுவேன். ஏய் ஆமியா மாப்பிள்ள, எனக்கும் பசிக்கிறியா? மச்சான், நான் மொத்த காசு விட வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். ஆனால் என்ன, சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கான். எல்லாருக்கும் வேற பசிக்குது. நீ ஊன்னு சொன்னானா செஞ்சிடுறேன், சாப்பிடலாம். எப்படியே செஞ்சிடுறா. எனக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் சம்திங் இருந்தா போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்றேன். உனக்கு? மாப்பிள்ள நீ என்ன பண்ணு, நான் திங்கிறேன். நீ எப்படி சமைக்கிறன்னு மட்டும் பாரு. டேய் வெளியே போயிருக்கான்ல, அவனுக்கு சேர்த்து அமைச்சிடுறான், பாவம் வந்தா சாப்பிட்டு போட்டோம். ஏய் ஒரு சில்லற கூட வைக்கல, அவனுக்கு இது நான் சமைக்கிறான். அதான் சமைக்க பொருள் வச்சுட்டு போய்க்கிறான்ல, போய் சமைப்போ. சமைக்கிறான், எப்படி சமைக்கிறன்னு மட்டும் பாரு. மாப்பிள்ள அடுத்த இது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ என்ன பண்ற? ஏண்டா மாப்பிள்ள, ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா சுத்தமாடா இப்படி பாத்திரவுல கொட்டிதாடா. ஆனா மாப்பிள்ள உனக்காண்டி தாண்டா இது எல்லாமே. அடுத்து போய் காய்கறி வெட்டுறா. நான் சொன்ன உபே பண்றா. கோ. போட்டாச்சு, முடிச்சாச்சு, முடிஞ்சாச்சு. ஓகே. நல்லா சமைக்கிறோம் மேம். நீ மச்சான் சாப்பிட்றீங்களா? வாங்க. சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. மச்சான் சாப்பிடுங்க. மாப்பிள்ள உங்க கை பக்குவம் செம்ம, வாசனை தூக்குங்க மாப்பிள்ள. முதல்ல ஸ்வீட் எடுத்து ஆரம்பிப்போம். ஏய் அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. ஏய் நீ ஏன் மாப்பிள்ள இப்படி பயப்படுற? நம்ம என்ன சொம்பையா?
அவனுக்கு சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கான். ஆ டேய் நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிகிறியாடா? வரட்டும் மச்சான். என்ன இருக்குது, ஒரு காசு கூட வைக்காம போனால நாக்கா புடுற மாதிரி அசிசியமா கேட்கற பரவாயில்ல. டேய் நீங்க லூசு மாதிரிலாம் நடிகலடா. சத்தியமா நீங்க 2 பேரும் லூஸ் தான்டா. டேய் ஏந்து வாங்கடா போலாம்டா. டேய் வந்தா சங்கு தான்டா. ஏந்துடா ஊரா. கஷ்டப்பட்டு சமைச்சடா. ஃபர்ஸ்ட் மீட்டர் அளவு சூட்ல செஞ்சு வச்சிருக்கேன்டா நானு. ஏந்துடா. கை கெட்டினது வாய் கெட்டலையே. நான் என்ன டேய் மாப்பிள ஓடாதடா டேய், ஒரு நிமிஷம் டேய். ஐயோ சாப்பாடு வேற வச்சு போறேன். சமைச்சா நானே சாப்பிடல, நீ மட்டும் என்ன திங்கிற? வாடா புறம்போக்கு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் லாக்டவுன் காரணமாக ஊருக்கு சென்று திரும்ப முடியாத தம்பதி வீட்டில் திருடர்கள் கைவரிசை. வீட்டில் பணம் நகை எதுவும் இல்லாத காரணத்தால் கோபமடைந்த திருடர்கள் அந்த வீட்டிலேயே உள்ள பொருட்களை வைத்து விதவிதமாக சமைத்து சாப்பிட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அது மட்டுமில்லாமல் திருடர்கள் வீட்டில் தேடும்போது பல இடங்களில் கணவர் ஒளித்து வைத்துள்ள பென்டிரைவை மேலோட்டமாக போட்டுவிட்டும் சென்றுள்ளனர். அதனால் கணவர் மனைவி இருவரிடையே சண்டை வலுப்பெற்றுள்ளது. காவல்துறையும் அந்த பென்டிரைவில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து விசாரித்து வருகின்றனர். அதனால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டில் உள்ள பணம், நகை, மளிகை பொருட்கள், ஏன் பென்டிரைவ் இருந்தாலும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.